ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனோடனே 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட பேபிக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்புறம் தடுப்பூசி கவர்மெண்ட்டில் போடணும் அப்படின்னாலும் நம்ம வந்து போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி இருக்கனால அந்த பழைய ஆர்சிஹெச் ஐடி வச்சு ரெனுவல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டு வாங்கிட்டு போனோம். அதில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க 3 மந்த்ஸுக்கு. அப்புறம் வந்து எப்போவுமே மாதம் வந்து பிளட் டெஸ்ட்டு, ப்ரெஷரு எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி எழுதிடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பிளட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 11.1 இருந்தது. அடுத்த மாதம் போகும்போது குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உடம்புல என்ன ஃபால்ட் இருக்குது எதனா கேட்பாங்க. இருந்தால் நம்ம வந்து சொல்லிடணும். ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு என்ன இது இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதை பற்றியும் நம்ம சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து ப்ரெக்னென்சி ஸ்கேன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து 8ஆம் தேதி 5ஆவது மாதம் வர சொன்னாங்க. அப்போ வரும்போது இசிஜி, எக்கோ, தைராய்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு இந்த அட்டை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.